வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையருள் தரும் பலி இது ஆதவன் ஒளியில் அர்ப்பணமாகிட வாருங்களே, திருப்பலியில் கலந்திட கூறுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய அந்தோனியாரின் பக்தர்களே, இன்று நாம் செவ்வாய்க்கிழமை அந்தோனியாரின் நினைவு நாளை கொண்டாடுகிறோம். செவ்வாய்க்கிழமை என்பது அந்தோனியாருக்கு உகந்த நாள். ஆனால் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் நாம் எந்த காரியமும் செய்வதில்லை, நல்ல காரியங்கள். ஆனால் அந்தோனியார் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்தோனியாரின் நாள் செவ்வாய்க்கிழமை என்பது எல்லாருக்கும் தெரிந்து, அந்த நாளிலே அந்தோனியாருடைய திருத்தலங்கள் எங்கெங்கே இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் சென்று அந்தோனியாருடைய பரிந்துரையை கேட்க விரும்புகிறோம். எது நமக்கு பிடிக்கவில்லையோ, நமக்கு உகந்தது இல்லை என்று நினைக்கிறோமோ அதுதான் இறைவனுக்கு நல்லது. ஆகவே இறைவனுக்கு எது நல்லது என்று தூய் அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து உணர்ந்து வாழ்ந்தார். ஆகவேதான் அவர் உயர்ந்து வாழ்ந்தார். வாழ்க்கையை ஆண்டவருக்கு விருப்பமாய் வாழ்ந்தார். ஆண்டவருடைய இதயத்திற்கு இனிய தூதனாக இருந்தார். அவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆகவேதான் அவர் கோடி அற்புதராய் திகழ்கிறார். அன்புக்குரிய சகோதரி சகோதரியை நாமும் ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அந்தோனியாருடைய இந்த விழாவில், இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம். ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் வாழணும், அந்தோனியாரை போன்று உயரணும். அதற்காக திருப்பலியிலே நாம் சிறப்பான திரை மன்றாடி அந்தோனியார்கிட்ட நம்முடைய உதவியை கேட்போம். எங்களுக்கும் உங்களை போல் வாழ்வதற்கான பக்குவத்தை கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்போம். இந்த திருப்பலியில் தகுந்த விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கிற பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பிறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றம் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும்
உமது மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனக்கும் உனக்கும் இடையே பூசல் வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 2 மற்றும் 5 முதல் 18 முடிய. அந்நாட்களில் ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். ஆபிராமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிராமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கானானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆட்களுக்கும் உன் ஆட்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா? என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழைப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார். இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தனர். ஆபிராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதியில் இருந்த நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார். ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக தோன்றியிருந்தனர். லோத்து ஆபிரகாமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே பார். ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்க போகிறேன். உன் வழிமரபினரை பூவுலகின் மண்ணை போல பெருகச் செய்வேன். ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்றார். ஆகவே ஆபிராம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனில் இருந்த மம்ரே என்ற கருவாழி மரத்தோப்பு அருகில் வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை.
நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தியில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை சொற்றொடர்கள் 6 மீண்டும் 12 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திரும்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்து விடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே, உமக்கு புகழ். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அந்தோனியார் என்ற உரை நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான், ஒரு புன்முறுவல் தான். ஏன்னா அவர் ரொம்ப நமக்கு நெருக்கமானவர், எல்லாருக்கும் பிடிக்கும். உலகத்திலேயே அந்தோனியார் இல்லாத கோவில் இல்லை. எல்லா கோவில்களிலும்
அது யாருக்காக அந்த கோயில் டெடிகேட் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கோயில் அந்தோனியா இருக்கும். ஆக அவ்வளவு பிரசித்தி பெற்றவர் அந்தோனியா. அந்தோனுடைய திருத்தலம் பதுவை நகரில் இருக்கு, உலகமெங்கிலும் இருக்கிறது. மிகவும் அவர் கோடி அற்புதராக, பாப்புலர் சைட்டாக, மிகவும் பிரசித்தி பெற்ற புனிதராக இருக்கிறார். ஆக அவர் என்ன சாதித்தது என்ன, அவர் என்ன அப்படி சாதித்தார், எல்லாரையும் கவரக்கூடிய ஆற்றல் எப்படி பெற்றார், எல்லாருக்கும் எப்படி அவர் ரொம்ப பிடிக்கும். குறிப்பா பார்த்தா இந்த ஆசிய நாடுகளிலே மிகவும் அந்தோனியார் பிரபலியமானவர். எல்லா கோயிலையுமே நிறைய திருத்தலங்கள் உண்டு. இந்தியாவிலும் சரி, இலங்கையிலும் சரி, மற்ற நாடுகளிலும் அந்தோனியார் ரொம்ப பாப்புலரா இருப்பார். இலங்கையில கொச்சிக்கடை அந்தோனியாருடைய திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது. பாசையூர் இலங்கையிலே ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்தோனியாருடைய திருத்தலம். எனக்கு ஒரு நண்பர் உண்டு, பாசையூரை சார்ந்தவர். ஆனால் அவர் இப்பொழுது நார்வேயில் இருக்கிறார், பெர்கன் என்ற நகரில் இருக்கிறார். நெருக்கமான நண்பர். அவர் ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கும் போது, அந்தோனியார் எங்க ஊர்ல பிறந்தாரு, பதுவை நகர் அந்தோனியார், பதுவைன்றே மறந்துடுவாங்க நிறைய பேர், எங்க ஊர்ல பிறந்தாருன்னு சொல்லி வேடிக்கையாக பேசினார். அப்படி என்று சொன்னால் அவ்வளவு நெருக்கமானவர், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் போல. இந்தியாவில் கூட சென்னையில பாரிஸ் கார்னர், திருச்சியில அமலாசிரமம், இப்படி பல இடங்களிலே அந்தோனியார் திருத்தலங்கள் செவ்வாய்க்கிழமை நிரம்பி வழியும். காரணம், அவர் கோடி அற்புதங்களை வைத்திருக்கிறார். $1 மில்லியன் சேவிங் சொல்லுவாங்க, குரோர்பதி என்று சொல்லலாம். ஆக இப்படி பிரசித்தி பெற்றிருக்கிறார். சுவிஸ் நாட்டில் கூட ஒரு தம்பதி எனக்கு தெரியும், அந்த பாசல் என்ற நகரிலே அந்தோனியார் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அப்புறம் அந்தோனியார், சின்ன அந்தோனியார் இருக்குது. திருவாளர் ரமணி மற்றும் ஜெரி அவர்கள் குடும்பத்தினர் அதை பாதுகாக்கின்றார்கள். அங்கேயும் நான் போயிருக்கிறேன், மிகவும் பிரசித்தி பெற்றவர். ஆக இப்படி ஏன் அவருக்கு இவ்வளவு வல்லமை அல்லது இவ்வளவு நெருக்கமாய் நம் அருகில் இருக்கக்கூடிய வல்லமை பெற்றார் என்று சொன்னால், அவர் இயேசுவோடு இருந்ததால் கடவுளிடம் 3 முக்கியமான பண்புகளை அவர் பெற்றிருந்தார். அவர் ரொம்ப பிடிக்கும், நற்கருணை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நற்கருணை வீரர் என்று கூட சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது அவர் நற்கருணை எவ்வளவு தூரம் வாஞ்சையோடு அனுபவித்தார், சுவைத்தார், பக்தி கொண்டார், நம்பிக்கை கொண்டார் தெரியும். பிரான்ஸ் நாட்டினுடைய வடபகுதியில தப்பறை வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் அப்பொழுது புரோட்டஸ்டானிசம் நிறைய கொஞ்சம் அந்த போர்ச்சுகல் நாட்டு வழியாக மேலே வந்த நேரம். அப்போ நற்கருணை பற்றியான ஒரு தப்பறையான கொள்கையை அங்கே பறைசாற்றி கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர். அந்த நேரத்தில் அங்கே அவர் பிரசங்கம் செய்ய போன போது சவால் விட்டாங்க, உங்க நற்கருணைக்கு நீங்க வேணா மதிப்பு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த நற்கருணை மீதான அவ்வளவு அற்புதமான மறைவெளி ஆற்றிவிட்டு சொன்னாங்க. அவர்கள் கேட்டார்கள், உங்க நற்கருணை முன்னாடி விளக்குகள் மண்டிடுமா? மண்டியிட முடியும். ஏன்னா மக்கள் மட்டுமல்ல, அந்த சராசரங்களுமே ஆண்டவருக்கு அடிமை என்பதை அங்கே நிரூபித்து காண்பித்தார். அப்படியாக நற்கருணை வீரர் அவர், நற்கருணை பாதுகாவலர். இரண்டாவதாக நற்செய்தியின் மீது அவ்வளவு பாசம் வைத்தவர், நற்செய்தியை முழுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை கொண்டவர், அவருடைய வார்த்தையின் மீது அவ்வளவு அளப்பரிய நேசம் கொண்டவர். ஆகவேதான் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அவர் நெஞ்சுக்கு பக்கத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவ்வளவு இனிமையான குழந்தை வடிவிலே அவர் கடலில் தவழ்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். சொல்லிலும் செயலிலும் வாழ்விலும் பரிசுத்தமாய் இருந்தார். ஆகவே தான் பக்கத்திலே இருக்கிற கடவுளிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுத்தர நமக்கு பெற்றுத்தர முடிகிறது. ஆகவே தான் அவர் கோடி அற்புதராக இருக்கிறார். அவர் மட்டுமல்லங்க, நம்மளும் செய்யலாம். நாமும் கோடி அற்புதராக மாற முடியும். எப்போது இந்த 3 முக்கியமான காரியங்களை நம்ம வாழ்வில் கடைபிடிக்கின்ற பொழுது, நற்கருணையின் மீது அளப்பரிய நம்பிக்கையும், நற்செய்தியின் மீது வாஞ்சையும், பரிசுத்தமான வாழ்க்கையும் நமக்கு இப்படிப்பட்ட வரங்களை பெற்றுத்தரக்கூடியதாக மாற்ற முடியும் என்பதில் நமக்கு ஐயமில்லை. ஆகவே அந்தோனியார் நமக்கு ஒரு முன் மாதிரியை.
திருச்சபை அதனால தான் நாம் காமிக்கும் இவரை போல் நீங்களும் வாழுங்கள் என்று சொல்லி நாம் வாழ்வோம், அனுபவிப்போம், ஆண்டவரை சுவைப்போம். அவர் நல்லவர், எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து புகழ்ந்து நாம் அவரை போல் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஆமென். இப்பொழுது நவநாள் ஜெபம், தூய அந்தோனியார்வே நவநாள் ஜெபத்தை சொல்லுவோம். புதுமைகள் பல புரிந்த அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பலனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு கூடி வந்திருக்கிறோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி என் ஆன்மாவுக்கு உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் வந்து சேர எங்களுக்கு அருள் பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லீலியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரை, அழுவோரின் ஆறுதலை, உம்மை நாடி நிற்கும் எங்களை அன்பின் பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களினின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமை பெற்று தாரும். அமைதியின்றி அடையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வழி காட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகளை அகற்றியருளும். உமது வல்லமையை நிறைந்த மன்றாட்டினால் எங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த ஆசி நிறைந்த வாழ்க்கையை பெற்று தாரும். ஆமென். தனிப்பட்ட தேவைகளை நாம் இப்பொழுது முன்னெடுத்து தூய அந்தோனியார் வழியாக இறைவன் நமக்கு தருகிற அத்தனை ஆசீர்வாதங்களை தடையின்றி பெற்றுக்கொள்ள ஒரு சில மணித்துளிகள் மௌனமாய் ஜெபிப்போம். யார் யாரெல்லாம் தனிப்பட்ட முறையிலே தூய அந்தோனியாரிடத்தில் நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பிக்கின்றோமோ அத்தனையும் இன்று அவர் பெற்றுத் தருகிறார். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, யாருக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அத்தனை ஜெபங்களும் அந்தோனியார் மூலமாக அதோடு அனுகூலமாக்குகிறார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலி மூலமாக நம் அனைவரும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நேரத்திலே ஜெபித்து மன்றாடி தகுதியான விதத்திலே திருப்பலியை ஒப்பு கொடுப்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோனியாரில் உருவாக்க திருவிழம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு உவப்பளிக்கும் ஏற்புடைய பணி பொருட்களை ஒப்பு கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்கள் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றென்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் உள்ள விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்த அருந்திய பின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த நாளிலே புனித அந்தோனியாரை நினைவு கூர்ந்த அந்த நாளிலே நாங்களும் அவரை போன்று முழுமையாக எங்களை உமக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம், மகிழ்வுடன் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழிய புரிய தகுந்தவர் என எங்களையும் ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியாளர் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி திடப்படுத்தி சிதறி விடாமல் பாதுகாக்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா ஆயர்களும், திருப்பணியாளர், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் இன்று இந்த திருப்பணியை கண்டு கொண்டிருக்கின்ற பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரை அன்பிலும் அமைதியிலும் ஆரோக்கியத்திலும் நிறைவு பெற்றிருக்க செய்தரலும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நிறையாத ஆன்மாக்கள், மாசிலாத குழந்தைகள், மறித்த அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசியப்பர், உங்களுடைய திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உமக்குவந்தோராய் வாழ்ந்த புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை விட விடாதேயும், தீமை நின்று விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நிலையான அமைதியோடும் சமாதானத்தோடும் மகிழ்வோடும் வாழ கனிவுடன் எங்களுக்கு துணை புரியும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து பலவீனங்களிலிருந்து விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் மனவேதனையுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. இன்று எங்களுக்கும் சொல்லும், எங்களுக்கும் அந்த அமைதியையும் சமாதானத்தையும் தாரும். எங்கள் பலவீனங்களையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் அன்பு, அமைதி, மன்னிப்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சி, ஆரோக்கியமான மனநிறைவான வாழ்வை தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதி மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருதிற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் குணம் அடைவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என்னோடு இணைந்து ஆசை நன்மை ஜெபத்தை ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, திவ்ய நற்கருணையில் நீர் மெய்யாகவே வாழ்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் அருளடையாள விதமாக உம்மை பெற முடியாததால் ஆன்மீக ரீதியாக என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். நீர் வந்ததாக நம்புகிறேன். உம்மை விட்டு என்னை ஒருபோதும் பிரிய விடாதேயும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தேவைகளையும் நாங்கள் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்கள் நலமாய் வளமாய் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இறைவனுக்கும் அதுதான் விருப்பமான செயல். அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை தடையின்றி பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக உங்களுடைய கருத்துக்களை நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆகவே நீங்கள் மிகவும் நம்பிக்கையோடு, ஆழமான விசுவாசத்தோடு அந்தோனியாருடைய பின் தொடர்ந்து ஆண்டவரை அடைவதற்கு நாம் போதுமான சக்தியை பெற்றுக்கொண்டு பயணம் தொடர்வோம். பயணத்தை தொடர்வோம். விசுவாசத்தில் வாழ்வோம். எழுந்து நின்று நன்றி சொல்வோம் ஆண்டவருக்கு. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோனியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்தியருளும். எங்களில் நீர் தொடங்கிய நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.